வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். PKR இளைஞர் மகளிர் மாநாட்டை தொடக்கி வைக்க ரஃபிசி ரம்லி மறுப்பா? PKR கட்சியின் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவு மாநாடுகள் வரும் மே 22ஆம் தேதி ஜோஹர் பாருவில் ஏக காலத்தில் தொடங்குகிறது. PKR கட்சியின் மரபுபடி இளைஞர் மற்றும் மகளிர் தேசிய மாநாடுகளை கட்சியின் துணைத் தலைவர் தொடக்கி வைப்பது வழக்கமாகும். ஆனால் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி மாநாட்டை தொடக்கி வைக்க மறுத்துவிட்டார் என்று தகவல்கள் கூறுகின்றன. PKR கட்சியின் அந்த இரு பிரிவுகளின் மாநாடுகளையும் தம்மால் திறக்க வைக்க இயலாது என்று ரஃபிசி ரம்லி ஒரு கடிதத்தின் வாயிலாக கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தெரிவித்துவிட்டதாக கட்சிக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது நடைபெற்று வரும் PKR தேர்தலில் பண அரசியல் தொடர்பாக எந்தவொரு அதிகாரப்பூர்வமான புகாரையும் கட்சி பெறவில்லை என்று மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசிருடின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். PKR உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் பண அரசியல் நடத்தப்படுவதாக கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி தனது அச்சத்தை தெரிவித்து இருப்பது குறித்து பதில் அளிக்கையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். வாக்குகளை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என்று சைஃபுடின் விளக்கினார். மாஸ்கோவிலிருந்து கோலாலம்பூருக்கு நேரடி விமான சேவையை வழங்குவதற்கு ரஷ்யா மிகுந்த ஆர்வமாக உள்ளது என்று அதன் போக்குவரத்து துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் முன்னணி நகரான கசானில் நடைபெற்ற ரஷ்யாவின் 16வது அனைத்துலக பொருளாதார ஆய்வரங்கில் அந்த நாட்டின் போக்குவரத்து துணை அமைச்சர் விளாடிமிர் பொட்டெஷ்கின் இதனை அறிவித்துள்ளார். கோலாலம்பூருக்கு நேரடி விமான சேவையை மேற்கொள்வது குறித்து மலேசியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை நோக்கமாக கொண்டு கோலாலம்பூருக்கு விமான சேவையை தொடங்க ரஷ்யா ஆர்வமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலையில் கோலாலம்பூரில் வாடிக்கையாளர்களுக்கு பாலிவுட் பாணியிலான நடன நிகழ்ச்சிகளை வழங்கிய ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் ஓப் ககார் எனும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 10 சட்டவிரோத குடியேறிகளை குடிநுழைவுத் துறையினர் கைது செய்தனர். நள்ளிரவு 12:45 மணிக்கு தொடங்கிய சோதனையில் நேபாளம், வங்காளதேசம் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த 20 முதல் 40 வயதுடைய ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உட்பட 8 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிவரவு இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். அந்த பொழுதுபோக்கு மையத்தின் நுழைவாயில் பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. அந்த மையம் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே திறக்கப்பட்டதாக அவர் கூறினார். மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள மலேசிய இந்தியர் திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான மிசியின் ஏற்பாட்டில் இந்திய இளையோர்களுக்காக AI பவர் போட்டோகிராஃபி அண்ட் விஷுவல் எடிட்டிங் எனும் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக நடந்தேறியது. மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் பெரும் முயற்சியுடன் தொடங்கப்பட்ட மிசியின் திறன் மேம்பாட்டு திட்ட பயிற்சி திட்டங்களில் ஒன்றான AI பவர் போட்டோகிராஃபி அண்ட் விஷுவல் எடிட்டிங் ஸ்லாங்கூர் பூசார் பண்டார் கிளானஜயா டத்தாரான் குளோமேக்கில் நடைபெற்றது. இதில் இந்திய சமூகத்தை சேர்ந்த 28 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வெற்றிகரமாக தங்கள் பயிற்சியை முடித்துக்கொண்ட 28 பேருக்கும் நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று சனிக்கிழமை மிசியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்மணி லட்சுமணன் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. Yugneswari, anak perempuan Bangladesh. AI தொழில்நுட்பம் மூலம் புகைப்படம் எடுத்தல் மற்றும் காட்சிகள் தணிக்கை செய்தல் எனும் இந்த பயிற்சியில் செயற்கை நுண்ணறிவு திறனில் புதைந்திருக்கும் பல தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தங்களுக்கு ஏற்படுத்தி தந்த மனிதவள அமைச்சின் மிசிக்கு பங்கேற்பாளர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
நீரழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நாள்பட்ட கடும் நோய்கள் பினாங்கு மக்களிடையே அதிகரித்து வருவது குறித்து மாநில அரசாங்கம் தனது அச்சத்தை தெரிவித்துள்ளது. மக்களிடையே அதிகரித்து வரும் இத்தகைய நாள்பட்ட நோய்களினால் பினாங்கின் மேம்பாட்டு வெற்றியுடன் இரண்டர கலந்த பினாங்கு லீட்ஸ் எனும் பினாங்கு முன்னணி தோற்றம் பாதிக்கப்படுவதாக மாநில முதலமைச்சர் சோ கான்யோ தெரிவித்தார். எல்லா நிலைகளிலும் பினாங்கு ஒரு முன்னணி மாநிலமாக திகழ வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் குறித்த புள்ளி விவரங்களில் அது முன்னணியில் இருக்கக்கூடாது என்று சோ கான்யோ வலியுறுத்தினார். சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக மலேசிய குடிநுழைவுத்துறை தொடங்கியுள்ள ஓப் கூத்தேப் சோதனை நடவடிக்கையில் கடந்த மே 15ஆம் தேதி வரை 34,615 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி எம்போக் தஹா தெரிவித்தார். இந்த மொத்த எண்ணிக்கையில் 15,422 பேர் நாட்டின் பிரதான குடிநுழைவு வாயிலில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். குடிநுழைவுத்துறை இதுவரையில் 5,090 சோதனைகள் நாடு தழுவிய நிலையில் நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பெர்லிஸ் ராஜா துவான்கு ஷேட் சிராஜுடின் ஜமாலுலாய் மாநிலத்தில் உள்ள சில அரசு ஊழியர்களின் அணுகுமுறைக்கு தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அவர்கள் பொது சேவைக்கு மேலாக தனிப்பட்ட நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக பெர்லிஸ் ராஜா குறிப்பிட்டார். இது தொடர்பில் அரசு ஊழியர்கள் தங்கள் பணி நெறிமுறைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அலுவலக நேரங்களை சிறப்பாக நிர்வகிப்பது உட்பட ஒரு நேர்மறையான முன்மாதிரியாக அமைந்து பொது சேவையின் நேர்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்று பெர்லிஸ் ராஜா வலியுறுத்தினார். மக்களின் நலனை விட சுயநலத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அரசு ஊழியர்கள் உள்ளனர். அதற்கான அறிக்கைகள் கிடைத்துள்ளன. மேலும் அவர்களின் பணித்தன்மையை தாம் நேரில் பார்த்ததாக பெர்லிஸ் ராஜா குறிப்பிட்டுள்ளார். அரச மலேசிய போலீஸ் படையின் 218வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு பேரா மாநிலத்தில் இந்திய காவல்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து சிறப்பு வழிபாடும் அதன் கொண்டாட்டமும் வெகு சிறப்புடன் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த போலீஸ் தின கொண்டாட்டம் இந்த ஆண்டு சூப்பரிண்டென்டன்ட் எம். ரவி தலைமையில் இப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய திருமண மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேரா மாநில போலீஸ் துறையில் நடப்பில் உள்ள அதிகாரிகளுடன் பணி ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் சுமார் 200 பேர் கலந்து சிறப்பித்தனர். முன்னதாக முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. முக்கிய பொறுப்பாளர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு நாதஸ்வர மேளதாள இசை முழக்கத்துடன் ஆலய பிரகாரத்தை வலம் வந்தனர். போலீஸ் தினத்தையொட்டிய சிறப்பு வழிபாட்டுக்குரிய நிகழ்வாக இருந்தபோதிலும் போலீஸ் துறையினர் தங்களின் சமூக கடப்பாட்டை வெளிப்படுத்த 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் சிறப்பு மதிப்பெண்களை பெற்ற இந்திய காவல்துறை உறுப்பினர்களின் 9 பிள்ளைகளுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டதாக நிகழ்விற்கு தலைமையேற்ற சூப்பரிண்டென்டன்ட் ரவி தெரிவித்தார். 9 மாணவர்கள் SPM தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி 2 காவல்துறை அதிகாரியின் உடல்நிலை குறைவுக்காகவும் ஒரு சன்மானம் வழங்கப்பட்டது, அவர்களின் சுமையை குறைப்பதற்காக. அண்மையில் தெலுக்கின்தான் சாலை விபத்தில் மரணமுற்ற கழக தடுப்பு போலீஸ் பிரிவைச் சேர்ந்த 9 காவல்துறை வீரர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றதாக சூப்பரிண்டென்டன்ட் ரவி குறிப்பிட்டார். போலீஸ் துறையில் பணியாற்றி வரும் தங்களுக்கு சமூக பணிகளிலும் ஈடுபட ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் சூப்பரிண்டென்டன்ட் ரவி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கடந்த 2 ஆண்டுகளாக பேரா மாநில போலீஸ் துறையில் பணியாற்றிய பின்னர் 1 மாதத்திற்கு முன்பு பினாங்கிற்கு பணியிட மாற்றாகி சென்ற போதிலும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தது மூலம் பழைய நண்பர்களை பார்த்து மகிழும் சூழல் ஏற்பட்டதாக போலீஸ் அதிகாரி ACP நளினி நாகையா குறிப்பிட்டார்.
இன்று பேரா மாநிலத்தில் அரி போலீஸ் 218ஆம் ஆண்டு மிக விமர்சையாக சிறப்பாக நடந்தேறியுள்ளது. இந்த சமயத்தில் நாங்கள் எங்களோட பணிகளை மட்டும் பாராமல் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து பொதுமக்களுடன் கலந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடந்தேறியது. நன்றாக கொண்டாடினோம். இன்ஸ்பெக்டர் ரினோஷா செல்வதுரை கூறுகையில், போலீஸ் தினத்தையொட்டி இதுபோன்ற நிகழ்வு பேரா மாநிலத்தில் மட்டுமல்ல, மலேசியா முழுவதும் உள்ள மாநில காவல்துறையைச் சேர்ந்த இந்திய அதிகாரிகள் முன்னெடுத்து நடத்துகின்ற வருடாந்திர நிகழ்வாகும் என்றார். இது நம்ம வருஷம் செய்கிற ப்ரோக்ராம் தான். இங்கே மட்டும் இல்லை, ஹோல் மலேசியாவில் எல்லா கான்டிஜென்ட்லேயும் நம்ம காவல் அதிகாரிங்க எடுத்து செய்கிற ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த வருஷத்துக்கு எல்லாம் இப்போது பேரா வட்டாரத்தில் எல்லா மக்களும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. வருஷம் நீங்கள் எங்களை ஜாயின் பண்ணி இந்த கம்யூனிட்டி போலீசிங்கில் ஜாயின் பண்ணோம் நாங்கள் வேண்டிக்கிறோம். பேரா மாநிலத்தில் உள்ள பல மாவட்டங்களில் பணிபுரிந்து வரும் இந்திய போலீஸ் அதிகாரிகள், உறுப்பினர்கள், ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தலைவர் ஆர் சீதாராமன் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டது மூலம் 16 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றினர். கடந்த புதன்கிழமை ஜோஹர் பத்துபஹாட் தாமான் ஸ்ரீ மூலியாவில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையில் 9.4 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. அந்த நபர் குறித்து உளவுத்துறை வழங்கிய தகவலை அடிப்படையாக கொண்டு இந்த திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வா முஷாடட் தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்களின் மொத்த அளவு 47,000 போதைப் பித்தர்கள் உபயோகிக்கக்கூடியதாகும் என்று அவர் விளக்கினார். ஜோஹர் பாரு சுங்காய் தீராம் 16வது மைல் இன்று காலை 6:20 மணியளவில் நிகழ்ந்த விபத்தொன்றில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த உள்ளூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்தார். யமஹா NVX ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த 25 வயதுடைய பெண்ணை ஹீனோ ரக லாரி மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட லாரி மோட்டார் சைக்கிளை மோதிய அடுத்த கணமே அந்த பெண் தூக்கி எறியப்பட்டார். தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுக்கு ஆளான அந்த பெண் சம்பவ இடத்தில் மாண்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.